இப்ப தாண்டா என்ற மனசுல உள்ள பாரமெல்லாம் குறைஞ்சிருக்கு. எதுக்கு நம்ம காவியாக்கா கண் கலங்கி உட்காந்துருந்தாங்களே அதை பார்த்தா லேது லேது நம்ம சிடுமூஞ்சி சித்தப்பையன் 2 பேரும் நேத்து சிரிச்சுட்டாங்கப்பா. ஆமா, நம்ம காண்டு கம்பீர் பாவாவும் அங்கிட்டு சுனில் பாவாவும் இவங்க 2 பேரும் சிரிச்சு என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நேத்து கட்டி பிடிச்சு உருண்டு சிரிச்சுக்கு இருந்தாங்க. சரியான ஆச்சரியமாயி போச்சு எனக்கெல்லாம். ஆத்தத்தை ஆனா பங்காளிகளா, முந்தா நேத்து நம்ம போட்ட ஜண்டா வேலையை காட்டி விட்டுருச்சு. நம்ம வரக்காப்பித்தூள் டீமுக்கு பாலை ஊத்தி விட்டாரு காண்டு கம்பீர் பயலுக. மிரட்டி விட்டாங்கல்ல. ஆனா ஏலே என்னடா இதெல்லாம் ஒரு ஃபைனலாடா? ஏன்டா நேத்து மேட்ச் என்ன பாக்குறதுக்கு ஃபைனல் மாதிரியா இருந்துச்சு. நேத்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எங்க கம்மாயில போய் கட்போர் விளாண்டோம். அது கூட சுவாரஸ்யமா போச்சு. இவங்க விளாண்டாங்க பாரு விளையாட்டு. நேத்து ஒரு விளையாட்டு இவங்க விளையாண்ட ஃபைனலுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி மெரினா பீச்சில் போட்டோ ஷூட் ஒரு கேடு. ஃபைனல்னா எப்படி இருக்குன்னு போன வருஷம் விளையாண்டாங்க பாரு. 3 நாள் ராவெல்லாம் தூக்கத்தை கெடுத்து வதையும் குலையும் வாங்கி வங்காச்சு அடிச்சு ஜெயிச்சாங்க. அப்படி இருந்தா ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா நேத்து காரம் இல்லாம கறிச்சோறு திண்ட மாதிரி திண்டும் பிரயோஜனம் இல்லாம போச்சு எங்கிட்டோ. ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம கேஆர் பையில களத்துல இறங்கி ஜெயிச்சு விட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா பங்காளிகளா, நேத்து ஃபைனல்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த வருஷம் 2024 உமன்ஸ் பிரீமியர் லீக்லயும் சரி மென்ஸ் இந்த ஐபிஎல்லையும் சரி ஃபைனல் ஸ்கோர் கார்டு ஏறத்தால ஒரே மணிக்கே தாண்டி இருக்கு. அங்கிட்டு WPL ஆஸ்திரேலியா கேப்டன் தான் டாஸ் ஜெயிச்சாப்ல. ஜெயிச்சதும் பேட்டிங்னு சொன்னாப்ல. அதே மாதிரி தான் நேத்து நடந்துச்சு. அதே மணிக்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் 113க்கு ஆல் அவுட். நேத்து அதே தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, 18.3 ஓவர்ல தான் அவங்களும் ஆல் அவுட் இவங்களும் ஆல் அவுட். பங்காளிகளா, இதோட முடியல. செகண்ட் இன்னிங்ஸ் விளையாண்ட டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த டீமுக்கு கேப்டன் இந்தியன் பிளேயர் போதா குறைக்கு 8 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. ஆத்தத்த உண்மையிலே இந்த இவங்கெல்லாம் விட்டு நாள் சொல்லிட்டு தெரிஞ்சாங்கல்ல, ஐபிஎல் ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. அந்த கணக்குல தான் இருக்குமோ? அப்படியே ஒருவேளை ஸ்கிரிப்டா இருந்தா கூட ஸ்கிரிப்ட் எழுதுற ஆளுக்கு எப்படியா இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சுன்னா உடனே தான் கேட்குறேன், ஒரு ஸ்கிரிப்ட்லையாவது ஆர்சிபியை ஜெயிக்கிற மாதிரி எழுதி விடுவேன். நான் கூட கை காசை போட்டு போன் பேவோ ஜிப்போ பண்ணி விடுறேன். அப்புறம் நேற்று சேப்பாக்கம் கிரவுண்டில் நம்ம ஷாருக் கான் இருக்காப்லையே, அவர் சிஎஸ்கே கிரௌடை பார்த்து திடீர்னு மெல்ல உள்ள நடந்து வந்தாப்புல. சரி என்னத்தவோ சொல்ல போறாப்ல அப்படின்ட்டு ஆண்டு பார்த்துக்கு இருந்தா வந்தவர் மீனம்மா சிஎஸ்கேன்னு கத்தம்மா அப்படின்ட்டாப்ல கிரௌடை பார்த்து. இது வந்து ஷாருக் கான் வாய்ஸ்ன்னு நினைச்சுக்கங்க, ஏன்னா எனக்கு மிமிக்கிரிலாம் வராது. ரைட்டா? உண்மையிலே தரமான சம்பவங்க அது. ஏன்னா கேட்காருன்னு லோல் பட்டு இருந்தாலும் இருக்க கிரவுண்ட் சிஎஸ்கேக்கு ஹோம் கிரவுண்டுன்றனால கிரௌட பார்த்து கத்துன்னு சொன்னாப்ல. அடுத்த படத்துக்கு நான் மொதல் ஷோக்கு டிக்கெட் எடுத்து போறேன்ப்பா, இதுக்காண்டியே போறேனப்பா. சரி எப்படியோ இவங்களும் ஜெயிச்சு விட்டாங்க. 3 மாசம் நல்லா ஜாலியா பொழுது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடையை சாத்தி கல்லா எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம பங்காளி பல பேர் வந்து கமெண்ட்ல கேட்டீங்க, இல்லையே ஐபிஎல் முடிஞ்சு வச்சடா, சோத்துக்கு என்ன பண்ண போற, அடுத்து ஏதாவது வீடியோ போடுவியா, என்ன செய்ய போற அப்படின்னு பதறி போய் கேட்டீங்க. பங்காளிகளோட அன்புக்கு நன்றி. ஆனா நம்ம கடையெல்லாம் சாத்த போறதில்ல, பொருளை மாத்தி விற்க போறோம். அப்படித்தான் இந்த வாரம் முடிவுல வேர்ல்டு கப் ஆரம்பிக்குதுல, அதை பத்தி போடுவோம்ல. பங்காளிகளா, உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். கடையே இல்லாட்டினாலும் ரோட்ல உட்காந்தாது வியாபாரம் பார்த்து போடுவோம். சரி ரைட்டு பங்காளிகளா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைபு எல்லாமே என்னென்ன இருக்கோ டிஸ்லைக்கை தவிர எல்லா கலதையும் அமைக்கி விடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்டில் தெரிவித்து விட்டு போங்கள். அப்புறம் உங்க அங்காளி பங்காளியாவனாவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. ரைட்டா? அப்புறம் வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. சரி அப்படித்தான் வர்றேன்.